ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்னதான் ஓவியங்களை ரசிச்சு ருசிச்சு பார்த்தாலும், ஒரே ஒரு ஓவியம் மட்டும் பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க ஒரு பிரபலமான ஒரு ஓவியம், பேசப்பட்ட ஒரு ஓவியம், இன்னைக்கும் நிறைய மர்மங்கள் நிறைந்த ஒரு ஓவியம். என்ன ஓவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனலிசா. யார் இந்த மோனலிசா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல. அப்படி என்னப்பா இந்த ஓவியத்துல இந்த அளவுக்கு உலக புகழ் பெற்று பேசுறாங்க. நிறைய மர்மங்கள் சிக்கி இருக்கு. அப்படி என்ன இந்த ஓவியத்துல இருக்கு? நாங்க பார்க்காத ஓவியமா? எப்பேற்பட்ட ஓவியத்தை கூட நாங்க பார்த்துட்டோம். அப்படின்னா இந்த ஓவியத்துல இருக்கு. இந்த ஓவியத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஸ்பெசிபிக்கா பாதுகாப்பு தரணும்? அப்படி என்ன இந்த ஓவியத்துல இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்கும். ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஓவியத்துல நிறைய ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. இந்த ஓவியத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனாலவே இந்த ஓவியத்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய வரைஞருடைய பின்புலம் இருக்குல்ல, இந்த இந்த அம்மா அந்த மோனலிசா அம்மா, அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஓவியமா தான் இத வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியத்துக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு பின்புலங்கள் இருக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, காலம் கடந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஓவியமா இது கருதப்படுகிறது. அதனாலேயே இந்த ஓவியத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் இந்த ஓவியத்தை வரைஞ்சது? இவ்வளவு புகழ்பெற்ற, இவ்வளவு மர்மங்கள் இருந்த, இவ்வளவு சர்ச்சைக்குள்ள, இவ்வளவு விலை உயர்ந்த இந்த ஓவியத்தை வரைஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 16ஆம் நூற்றாண்டுல லியோனார்டோ டா வின்சி இந்த படத்தை என்ன பண்ணிருக்காரு, வரைஞ்சிருக்குதா நம்மளுக்கு செய்தி வந்திருக்கு. 1503 1506 இந்த இடைப்பட்ட கேப்ல பாத்தீங்கன்னா பாப்புலர் ட்ரீ நெட்ரிலிங் அப்படின்ற ஒரு மரச்சட்டத்தினால ஆயில் பெயிண்டிங்ல வரைஞ்சதா கூறப்படுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கலை ஒட்டுமொத்த கலைப்படைப்பிலும் தனித்துவமா இந்த ஓவியம் திகழ்படுதுன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த படத்துக்கு உயிர் கொடுத்து இவர் உயிர் கொடுத்து வரைஞ்சிருக்கிறதா நமக்கு செய்திகள் என்ன பண்றாங்க சொல்றாங்க, அறிஞர்கள் சொல்றாங்க. சரி, இந்த போட்டோல இருக்கிற பெண் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லிசா ஜெரால்டினி அப்படின்றவங்க தான் இவங்க பேரு. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வணிகருடைய மனைவி தான். அவங்களுக்கு 2வது குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு தன்னுடைய கணவர் என்ன பண்றாரு, மனைவிக்கு கிஃப்டா தரணும்னு சொல்லிட்டு டாவின்சி கிட்ட போயிட்டு என் மனைவியை நீங்க போட்டோவா வரைஞ்சி தரணும், அவளுக்கு நான் கிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாவின்சி கிட்ட கேட்டதுதான் அறிஞர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. சோ அப்படிதான் இந்த போட்டோ வரையப்பட்டதுக்கான காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் என்ன பண்றாங்க கணிக்கிறாங்க. சரி, இந்த ஓவியத்திற்கு ஏன் மோனலிசா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, மோனான்னா மடோனான்னு அர்த்தம். மடோனானா இத்தாலியில மை லேடி அப்படின்னு சொல்லிட்டு, லிசான்றது லிசா ஜெரால்டினி அப்படின்ற பேரை என்ன பண்ணிருக்காங்க, முன்னாடில இருந்து லிசா எடுத்திருக்காங்க, இந்த மோனாவை எடுத்திருக்காங்க. ஸோ மோனலிசா அப்படின்றதுதான் இந்த வரைபடத்துக்கு பேரே வந்திருக்குதா அறிஞர்கள் என்ன பண்றாங்க கணிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த வரைபடத்துக்கு இந்த ஓவியத்துக்கு ஏன் இவ்வளோ புகழ் வரணும், ஏன் இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த போட்டோலே பாத்தீங்கன்னா அந்த சிரிப்பு அண்ட் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இதுல பாத்தீங்கன்னா 83% சிரிப்பு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா வெறுப்பு 9%, அதே போல பாத்தீங்கன்னா பயம் 6%, கோபம் 2%. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, லைட்டா சிரிச்சிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த சிரிப்பு மட்டும் தான் நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த மைன்யூட்டா லைட்டா சிரிப்பாங்கல்ல, அது மட்டும் தான் தெரியும். ஆனா அந்த சிரிப்புக்குள்ள கோபம், பயம், அதே போல வெறுப்பு இது எல்லாமே கலந்து இருக்குது. ஆனா 83% சிரிப்புனால மத்தது எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா மறைஞ்சிருக்கு. ஸோ இந்த போட்டோ மூலமா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம சிரிக்கலாம். என்னதான் நம்மளுக்குள்ள கோபமா இருந்தாலும், என்னதான் நம்மளுக்கு வெறுப்பு இருந்தாலும், பயம் இருந்தாலும் அதை நம்ம வெளிக்காட்டிக்காம சிரிச்ச முகமா இருக்கணும் அப்படின்றதா இந்த போட்டோல நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இது தவிர்த்து இந்த போட்டோல நிறைய மர்மங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டோவை நீங்க எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் நம்மளையே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல எல்வி எழுத்துக்கள் கண் கருவிழியில என்ன பண்ணிருக்காங்க எழுதியிருக்காங்க. இந்த எல்வி எழுத்துக்களை எழுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா உர்த்து பார்த்தா நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். சோ இந்த எல்வி எழுத்துக்களுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது இது வரைக்கும் யாராலும் கணிக்க முடியல. அது மாத்திரம் இல்லாம அவங்க பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த இயற்கை காட்சிகள் இருக்குல்ல, இதுல பாத்தீங்கன்னா இத்தாலிய எழுத்துக்கள் என்ன பொறிக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போட்டோ பேக்ரவுண்ட்ல சில ஏலியன்கள் ஃபேஸும் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம இவ்வளவு ஒட்டு மொத்தமா இந்த பிரச்சனை இருக்கும்போது இந்த பெண் பெண்ணே அல்ல அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவிட்டு வருது. ஒரு ரூமரும் என்ன பண்றாங்க இருக்காங்க, இது லேடிஸே இல்லப்பா,
இது ஜென்ஸ் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் இந்த சர்ச்சைக்குரிய ஓவியங்கள் இதனாலும் இது ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா வந்து எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க, கொண்டாடுறாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம ஒரு வரலாற்று சிறப்பு நிபுணர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து புவியியலாளரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இத்தாலிய மறுமலர்ச்சி காலத்தின் வரலாற்று நிபுணருமான ஆன் பீட்சோரியோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பின்னாடி இருக்குதுல்ல, அதாவது அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்குல்ல, இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இத்தாலி வடக்கே இருக்கிற லெக்கோ அப்படின்ற ஒரு இடத்துல வச்சுதான் இந்த படத்தை வந்து வரைஞ்சிருக்கிறாரு டாவின்சி. அது மாத்திரம் இல்லாம இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தாலியில இருக்கிற கோமோ அந்த ஏரி ஓரத்துலதான் இந்த இடம் இருக்கு, அந்த பாலமே இருக்கு, அந்த பாலத்தின் பின்புலத்துலதான் இந்த அம்மாவை வச்சு வரைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிபுணர் சொல்றாரு. சோ இதெல்லாம் கடந்து 1797 முதல் பிரான்ஸ்ல இருக்கிற லூவ்ரி அப்படின்ற ஒரு மியூசியத்துல இந்த போட்டோ வச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கடந்த காலகட்டத்தில் வந்து இந்த போட்டோ வந்து திருடப்பட்டிருக்கு. அதனால 12 நாள் இந்த மியூசியம் மூடி வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு போன இந்த படம் காணாம போயிருக்கு, திருட போயிருக்கு, அப்படி என்ன இந்த ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ப அந்த டைம்ல வந்து ரொம்ப சர்ச்சையா பேசி இருந்தாங்களாம். ஆனா அந்த 12 நாள் வந்து முடிஞ்ச பிறகு மியூசியத்தை ஓபன் பண்ணுது, அந்த இடத்துல அந்த போட்டோ இல்லையே, அது எப்படி இருக்கும் அப்படின்றது பாக்குறதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அது வந்து காவல்துறையெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த போட்டோ எடுத்துட்டு போனவர் வந்து கண்டுபிடிச்சு திரும்பவும் அந்த இடத்துல வந்து போட்டோ வச்சிருக்காங்க. சோ திரும்பவும் இது மாதிரி அசம்பாவிதம் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த அந்த போட்டோக்குனே தனியா செக்யூரிட்டி பாதுகாப்பு போட்டு தனியா ஒரு அறையில வச்சிருக்காங்களாம். குண்டு துளைக்காத கண்ணாடியை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அதை அந்த போட்டோ வச்சு படிச்சிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு இந்த போட்டோல இவ்வளவு சிறப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த சாதாரண ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், கடந்து போயிடலாம். ஆனா ஒட்டுமொத்த கலைப்படைப்புகளிலும் இது ரொம்ப தனித்துவமா சிறப்பா இருக்குதுன்னா உண்மையிலே இந்த போட்டோக்கு வந்து ஏதோ இருக்குங்க. ஏன்னா காலத்திலும் அழியாத சில பொருட்கள் வந்து இன்னமும் நமக்கு வந்து என்ன பண்ணும், அந்த ஞாபகத்தை கொண்டு வரும். இந்த இப்ப நம்மளுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சி அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் எடுக்கிறாங்க. நம்ம முந்தைய காலத்துல வந்து இப்படிதான் இருந்திருப்பாங்களோ, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ, நம்ம அந்த ஒரு நினைவுக்கு எடுத்துட்டு போவோம்ல. அது போலதான் ஒரு சில வரைபடங்கள், ஒரு சில ஓவியங்களை நம்ம பார்க்கும் பொழுது அதுல இருக்கிற ஒரு சில நுணுக்கங்கால விஷயங்களை நம்ம கேள்விப்படும் பொழுதும், இது அறிஞர்கள் வந்து என்ன பண்ண கண்டுபிடிச்சு நம்மளுக்கு சொல்லும் பொழுதும், அதை படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்னன்னா அந்த காலகட்டத்திலேயே நம்மள எடுத்துட்டு போயிட்டு சோ இந்த போட்டோ இப்படிதான் வரைஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்றாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் அந்த போட்டோவோட அந்த சிறப்பு என்னன்னா அந்த புன்னகை, அந்த முகபாவனை தான். இந்த முகபாவனையில 83% சிரிப்பு, வெறுப்பு வந்து 9%, பயம் 6%, கோபம் 2%. இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து அந்த சிரிப்பு, சின்ன சிரிப்புன்றது எல்லாத்தையும் மறைச்சிருது பாத்தீங்களா. அதனால நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். இந்த போட்டோவை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியது அதுதான். நம்ம எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். நமக்குள்ள என்னதான் கோபம், தாபங்கள், அதே போல பயம், வெறுப்பு எதுவா இருந்தாலும் சிரிப்பு அப்படின்றது அதிக பர்சன்டேஜ் நம்ம கிட்ட இருந்தா நம்மளுடைய ஃபேஸும் எதுவா இருந்தாலும் இது நம்ம சிரிப்போட காட்டும்பொழுது எல்லாத்தையும் நம்ம மற்றவங்க பார்க்கும்போது பிரதிபலிக்கும் போது அது நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு புன்னகையோட தான் இருக்கும். அது அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். சோ என்னதான் மிகவும் பிரபலமா இருந்தாலும் சர்ச்சைகளா இருந்தாலும் இந்த போட்டோவுடைய ரேட்டு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏலத்துல விட்டாலும் கிட்டத்தட்ட 5000 கோடி கிட்ட அது சேல் ஆகும் அப்படின்றதையும் வல்லுநர்கள் வந்து கணிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த போட்டோ வந்து யாருக்குமே காப்பி ரைட்ஸ் கொடுக்கல. ஏன்னா டாவின்சி வரைஞ்சாருல, அவரை எந்த இடத்துல வரைஞ்ச, என்ன நாட்கள்ல வரைஞ்ச, என்ன சைன் போட்டேன், என்ன பேர் போட்டேன் அப்படின்றது எதுவுமே அவர் குறிப்பிடாம கொடுத்திருக்காரு. சோ அதனால வந்து இதை யாருமே வந்து காப்பி ரைட்ஸ் அப்படின்றத வந்து இது பண்ண முடியாது. அதுக்காகவே இந்த இந்த ஓவியம் வந்து விலை மதிப்பற்றது அப்படின்றத எல்லாரும் முன்வைக்கிறாங்களாம். இதுவும் ஒரு வகையான சர்ச்சையா போயிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் கலை தான், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ இந்த மோனலிசா படம் இவ்வளவு சர்ச்சைகளும் இவ்வளவு மர்மங்களும் இருந்தாலும் இந்த ஓவியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.